Hi student, good morning. So next example 11.2 பார்க்க போறோம். Suppose a pair of unbased dice is rolled 1. If x denote the total score of 2 dice, write down the sample space. First substitution. Second substitution என்ன கேட்டிருக்காங்கன்னா the value are taken by the random variable x. Third substitution the image of 10 and fourth substitution the number of element inverse of image of x. Inverse of image of x. Okay. So அப்போ first substitution என்ன சார் அப்படின்னா unbiased dice the pair அதாவது sample space கண்டுபிடிக்கணும். Suppose a pair of unbiased dice in rolls. X denote the number of score 2 dice. 2 dice குண்டான sample space. 2 dice குண்டான sample space எப்படி சார் இருக்கும்? S is equal to first 1, 1. Okay. 1, 2. 1, 3. 1, 4. 1, 5. 1, 6. 1, 6. So, அதே மாதிரி 2, 1. 2, 2. 2, 3. 2, 4. 2, 5. 2, 6. அடுத்தது 3, 1, 3, 2, 3, 3, 3, 4, 3, 5, 3, 6. Next 4, 1, 4, 2, 4, 3, 4, 4, 4, 5, 4, 6. Next 5, 1, 5, 2, 5, 3, 5, 4, 5, 5, 5, 6. Next 6, 1, 6, 2, 6, 3, 6, 4, 6, 5, 6, 6. ஓகே, இதுதான் வந்து 2 dice குண்டான sample space. 2 dice குண்டான sample space. ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து சப்ஸ்டியூஷன் நம்பர் 2ல என்ன சார் கேட்டிருக்கான் அப்படின்னா நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. தி வேல்யூ ஆஃப் டேக்கன் பை த ரேண்டம் வேரியபிள். ரேண்டம் வேரியபிள்னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகே, எக்ஸோட வேல்யூ என்ன சார் அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிறது டோட்டல் ஸ்கோர். எக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ? டோட்டல் ஸ்கோர். ஓகே, அப்போ டோட்டல் ஸ்கோரை எப்படி சார் டினோட் பண்ணலாம்? இதில் இருக்கக்கூடிய ஸ்கோர். ஓகே, இப்போ இது எப்படி சார் இருக்கும்? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அதாவது டோட்டல் ஸ்கோர்னா ரெண்டையும் ஆட் பண்ணும். 1 + 1 2, 1 + 2 3, 1 + 3, 1 + 4, 1 + 4 5. ஓகே, 1 + 5 6, 1 + 6 7. இப்படி ஆட் பண்ணிக்கிட்டே போகும்போது 6, 6 12 வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் சார் வந்து டோட்டல் ஸ்கோர். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தேர்டு சப்ஸ்டியூஷன். தேர்டு சப்ஸ்டியூஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தி இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் 10. தி இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் 10. தி இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் 10. அதாவது எதெல்லாம் ஆட் பண்ணால் 10 வரும் அதெல்லாம் பார்க்கணும். எதெல்லாம் ஆட் பண்ணலாம் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இங்கே பாருங்க 4, 6 ஆட் பண்ண என்ன வரும்? 10. அதே மாதிரி இங்கே பாருங்க 5, 5 ஆட் பண்ண என்ன வரும்? 10 வருமா? அதே மாதிரி பாருங்க 6, 4 ஆட் பண்ணால் 10. வேற எங்கேயாவது வருமா? சாம்பிள் ஸ்பேஸில் வேற எங்கேயுமே வராது. ஸோ அப்போ இதை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, அப்போ என்ன சார் கிடைக்கும்? நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இதை அப்படியே எழுதிக்கலாம். என்ன இருக்கு? 4, 6, 5, 5, 6, 4, 6, 4. ஓகே, ஸோ அப்போ அடுத்தது fourth substitution.
ஃபோர்த் சப்ஸ்டியூஷன் என்ன கேட்குறேன்னா தி நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இட்ஸ் இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் எக்ஸ். ஓகே, இப்போ இன்வர்ஸ் எலமெண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா நல்லா தெளிவாக கணிச்சுக்கோங்க. எக்ஸ் அப்படிங்கிறது 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, அடுத்தது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் இட்ஸ் இன்வர்ஸ் இமேஜ். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் இட்ஸ் இன்வர்ஸ் இமேஜ். ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம், அப்பதான் மிஸ்டேக் எல்லாம் பண்ணுவீங்க. நல்லா கவனிங்க. ஸோ அப்போ இதில் 2 வரத்துக்கான பாசிபிள். முதல்ல சாம்பிள் ஸ்பேஸை நல்லா கிளியராக பாருங்கள். சாம்பிள் ஸ்பேஸில் என்ன சார் இருக்குன்னு பாருங்கள். ஓகே, சாம்பிள் ஸ்பேஸில் 2 எவ்வளோ பாசிபிள் இருக்குது? 1 + 1, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் மட்டும்தான் 2 வரும், அப்போ 1 வரும். ஓகே, சாம்பிள் ஸ்பேஸில் 3 வரத்துக்கான பாசிபிள். 1 + 2 3, வேறு என்ன வரும்? 2 + 1 3, அப்போ 2 பாசிபிள் இருக்கா? அப்போ 4 வரத்துக்கான பாசிபிள். இதெல்லாம் 4 வரும் சொல்ல பார்க்கலாம். 1, 3 வந்தால் 4, வேற என்ன? அதாவது ஆட் பண்ணால் 4 வரணும். ஓகே, 1, 3 2, 2 3, 1. அப்போ இதில் எவ்வளோ சார் 4 வரத்துக்கான பாசிபிள் எவ்வளோ சார் அப்படின்னா 3. ஓகே, இதில் 5 வரத்துக்கான பாசிபிள் 1, 4 4, 1. ஓகே, ஸோ அப்போ இது மாதிரி கவுண்ட் பண்ணோம்னா 5 வரத்துக்கான பாசிபிள் எவ்வளோ சார் அப்படின்னா 4. அதே மாதிரி 6 வரத்துக்கான பாசிபிள். 6 வரத்துக்கான பாசிபிள் என்னென்னலாம் 6 வரும்? 2, 4. ஓகே, 2, 4 4, 2 இது மாதிரி கவுண்ட் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா 6 வரத்துக்கான பாசிபிள் எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னா 5 இருக்கும். ஓகே, 7 வரத்துக்கான பாசிபிள் 6 இருக்கும். 8 வரத்துக்கான பாசிபிள் 5. ஓகே, 9 வரத்துக்கான பாசிபிள் 4. 10 வரத்துக்கான பாசிபிள் 3. 11 வரத்துக்கான பாசிபிள் 2. 12 வரத்துக்கான பாசிபிள் ஒன்னே ஒன்று தான், 6, 6 ரெண்டையும் ஆட் பண்ணால் 12. ஓகே ஸ்டூடெண்ட், இது எல்லாமே நான் வந்து இந்த சாம்பிள் ஸ்பேஸில் இருந்து தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். அதாவது ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். ஆட் பண்ணால் 2 வருது, 3 வருது, 4 வருது, இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.